Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம AutoCadல own template நம்மளே எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம எப்படி ஆல்ரெடி இருக்குறதே நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின ஒரு வீடியோ போட்டுருக்கோம். சோ அதுவும் பாத்துக்கோங்க. அதே போல டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கான டிப்ஸ் னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லாஸ்ட் வீடியோ போட்டுருப்போம். அது செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம எப்படி டிரா பண்ணனும் அப்படிங்கறது ফুল கான்செப்ட் இந்த வீடியோல இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா நான் ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸும் கொடுத்திருக்கேன். இந்த டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம கீழ கிரியேட் பண்றோம் இல்லையா அந்த ஃபார்மட் அத பொறுத்த வரைக்கும் ஒண்ணா நமக்கு கிளையன்ட் கொடுக்கறதா இருக்கும். இல்ல அப்படினா நமக்கு எது சூட் ஆகுமோ அது நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது எந்த இத சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ட், drawn by, checked by இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே நம்ம டேபிள்ல ஒரு யூனிஃபார்மா ஒரு ஃபார்முலாவா நம்ம கொண்டு வந்தோம்னா போதும். எல்லா கான்செப்டும் அதுல இருந்துச்சுனா போதும். டைட்டில் என்ன, அதோட ஸ்கேல், ஷீட் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாம். பட் நீங்க அதை எங்க வைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? சோ இது நான் ஒரு ஃபார்மட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நேம் ஆஃப் தி ஃபிலிம், டைட்டில், ஓரியன்டேஷன் அதாவது நம்ம டைரக்ஷன் இருக்கு இல்லையா? சோ அது எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஷீட் நம்பர், ஸ்கேல் இது வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பை, drawn by, checked by and then approved by. ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டைட்டில், ஷீட் நம்பர், ஸ்கேல் இதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டு இந்த 4 இது இருக்குது பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை இந்த இது வந்து நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது காட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ டைமென்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அவுட்டரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா A4 சைஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். 297/210க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்களுக்கு அப்படியே ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யூனிட்ஸ், லிமிட்ஸ் ரெண்டும் செட் பண்ணிக்கோங்க. அதே போல் டிம் ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஹைட் என்ன வேணும், அதுக்கப்புறம் ஏரோ சைஸில் என்ன வேணுங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம AutoCAD டிராயிங் செட் பண்ணுவோம் இல்லையா அதே போல் செட் பண்ணிக்கிட்டு லைன் டூல் எடுத்துக்கோங்க. லைன் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இந்த இது போட வேண்டாம். அதாவது A4 சைஸு, A3 சைஸ் இருக்கு இல்லையா அந்த சைஸ் போடாமல் ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்கு இல்லையா டெம்ப்ளேட், ஸோ இந்த இதை மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அன்அகாடமிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா UPPSC AE 2020க்கு ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல், ஜென்ரல் ஸ்டடீஸ், சிவில், எலக்ட்ரிக்கல் இந்த பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீ கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷனும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6th டிசம்பர் உங்களுக்கு வந்து 5th டிசம்பர் வரைக்கும் ப்ராக்டிஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6th டிசம்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷனும் இருக்குது. மறக்காமல் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அதை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அன்அகாடமிலேருந்து இது உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு 6th டிசம்பர் மார்க் டெஸ்ட்டும் ஆல் இந்தியா லெவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ராக்டிஸ் செஷனுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த கீழே இருக்க அந்த டேபிள் மட்டும் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 190/65 ஸோ அதை மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 195/65 மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 190 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65 190/65 ஓகேங்களா? ஸோ இதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க பாக்ஸு இல்லை அப்படின்னா வெர்டிகல், ஹரிசாண்டல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெர்டிகல் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 25, 30, 25, 35 இருக்குது. ஸோ ஆஃப்செட் கொடுத்துக்கோங்க. ஆஃப்செட் 25, இங்கேருந்து ஒரு 25, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30, அதுக்கப்புறம் ஒரு 25, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35. ஸோ இது வந்து நீங்கள் யூனிஃபார்மாக வேணும் அப்படின்னா 30 கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம் இல்லையா
25 30 அதுக்கப்புறம் ஒரு 25 அதுக்கப்புறம் ஒரு 30 கூட கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்செட் கொடுத்துட்டு ஒரு 20 ஹரிசாண்டலில் கொடுக்குறேன். ஓகேவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்க இந்த இது தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம இங்கே சைடு இருக்குல்லையே டைட்டில் ஓரியன்டேஷன் இது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் கிளைண்ட் உங்களுக்கு என்ன உங்ககிட்ட என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கூட இதில் கேட்கலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஆப்செட் இது 20 கொடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்செட் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா டைட்டிலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்செட் 30 கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்செட் 30 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிளில் இருக்கிறது எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் கொடுப்போம் இல்லையா, நேம் ஆஃப் தி ஃபிலிம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டைட்டில் ஓரியன்டேஷன் ரெண்டும் தனித்தனியாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண உங்களுக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கல அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு கூட அந்த லைனை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னா டேரெக்டாக ஆஃப் தி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஆப்செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஷீட் சைஸ் என்ன A3 A4 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ A4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 297/210. ஸோ ஆப்செட் எடுத்துக்கிறேன். 297 எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸில் 297 வேணும் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு 297 அதுக்கப்புறம் வெர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா Y டைரக்ஷனில் 210. ஸோ இங்கேருந்து ஒரு ஆப்செட் 210 கொடுத்துட்டு அப்புறம் ஃபில்லட் யூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபில்லட் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. இதை என்ன பண்ணுங்கள் ஒரு ட்ராயிங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணணும் இல்லையா. ஸோ இதை நான் டெலிட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் ஃபைலாக ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ நம்ம எந்த ட்ராயிங்கில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ட்ராயிங் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்னு இருக்கும். இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ராயிங் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதாவது அந்த டெம்ப்ளேட்டை என்னன்னு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் காட்டும். எப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நம்ம இந்த பிளான் போட்டிருக்கோம். அதில் வந்து எம்எம்மில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து அதுலேயும் தான் இருக்குது இதுலேயும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிளானை மூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் 0.5 குறைக்கிறேன். ஸோ இதை கொண்டு வந்து இந்த பிளானோட நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது, இந்த எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படாது, இங்கே கீழே இருக்க டேபிள் மட்டும்தான் அப்படின்னா இங்கே கீழே இருக்க டேபிள் மட்டும் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா இந்த இடத்துல நீங்கள் இது ரெண்டும் டெலீட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு அதை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லேஅவுட்டில் போய் கூட நீங்கள் A4 சைஸாக A3 சைஸாங்கிறது பேஜ் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நம்ம நார்மலாக அதுதானே பண்ணுவோம் டிஃபால்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சைஸ் பேப்பர் சைஸு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஓன் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது.
நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லைன் டூல் டெக்ஸ்ட் இது ரெண்டும் மட்டும்தான் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸில் மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லைன் வெயிட் கொடுப்போம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வெயிட் இருக்கும். பை லேயர் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா லைன் வெயிட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வெயிட் கொடுக்கும். அதாவது நீங்கள் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். நீங்கள் அந்த லைன் வெயிட் வந்து திக்னஸ் விசிபிள் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது LW அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வெயிட் விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க, அதை என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே லைன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுன்னு இருக்க இடத்துல நான் 0.30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வெயிட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெம்ப்ளேட்டுக்கு மட்டும்தான் லைன் வெயிட் வேணும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து லைன் வெயிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0.30 கொடுக்கும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுவே நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டில் மட்டும் ட்ரா பண்ணும்போதே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிப்ஸ் மட்டும் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைனும் டெக்ஸ்ட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி அந்த டூல்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து டிப்ஸ் மாதிரி கொடுத்தேன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஓன் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறது கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.